நெறைய பேருக்கு இந்த மாரி வாஸ்து ரிலேட்டடான வீடியோஸ பார்க்கும்போது தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஏன் வாஸ்து பார்க்கணும்? நான் என்னோட வாழ்க்கையில நல்லா தானே இருக்கிறேன். அப்புறம் ஏன் நான் வாஸ்து பார்க்கணும்? சரி பார்க்காதீங்க. நான் உங்கள யாருமே பார்க்க சொல்லலையே. பார்க்க யாரையுமே நாங்கள் வந்து பார்ப்பதற்கு நிர்பந்திக்கல. அது அவர்களுடைய விஷயம். நம்ம வந்து நல்லா இருக்கணும். நம்ம வீடு வந்து ஏதோ தடங்கலா இருக்கு. எத தொட்டாலும் தடங்கலா இருக்கு. எத தொட்டாலும் ஃபெயிலியரா இருக்கு. அடுத்த கட்டம் போகக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கல. அதற்காக நம்ம ஒவ்வொரு ஜோதிடர்கிட்டயும் எடுத்துட்டு போய் நம்ம ஜாதகத்த குடுத்து பார்ப்போம். நான்லாம் நெறைய வாட்டி குடுத்து பார்த்துருக்கேன். சார் எதனா தேருமா பாருங்க சார்ன்னு கேட்டுருக்கேன். சரிங்களா? அப்போ நம்ம எதனா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போனோம்னா கூட நம்ம குடுத்து பார்ப்போம் இல்லையா? அவர்கள் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது அவர்களுடைய கப் ஆஃப் டீ. சார் நான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டை சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில், நாம் இரவு உறங்கப் போகின்ற அந்த வீடு நம்ம சுத்தமா, நல்லபடியா, வாஸ்துபடி அழகா காற்றோட்டம் படி வச்சுக்கொண்டோம்னா, அந்த வீடு வந்து செல்வ செழிப்பா இருக்கும். வடக்குலையும் கிழக்குலையும் 24/7 ஜன்னல் இருக்கணும். அதில் ஃபுல்லாக காற்று வந்துட்டே இருக்கணும். சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரணும். அப்போ இது மாதிரியான உச்ச வாசல் இருக்கணும். இது மாதிரி இருக்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இதுக்கு தான் வாஸ்து பார்க்க சொன்னமே தவிர, பணத்திற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தம் கிடையாது. நிம்மதியான வாழ்க்கை யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வாஸ்து பார்த்துக்கிட்டோம். இல்லை சார் நான் நல்லா இருக்கேன்னா வெல் அண்ட் குட், நல்லா இருங்க.